ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்வீட் அப்படின்னா தீபாவளிக்கு இந்த குலோப் ஜாமுன் தான். அதை எப்படி விரிசலே இல்லாமல் நல்லா சாஃப்டாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேக்கெட் குலோப் ஜாமுன் மாவு எடுத்து ஒரு 50லேருந்து 60 மில்லி அளவுக்கு காய்ச்சி நல்லாவே ஆறி இருக்கிற பாலை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். விரல்களால் கையை போட்டு நல்லா அழுத்தி சப்பாத்தி மாதிரி மாவு மாதிரி பிசையக்கூடாது. பிசைஞ்சிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி இருக்கட்டும். 2 காப்படி அளவுக்கு ஜீனி சேர்த்துட்டு 2 காப்படி அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வைக்கலாம். ஜீனி கரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டால் கேசரி பவுடர் வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். பிசு பிசுன்னு ஆகணும் நம்மளுக்கு அந்த பாகு. அது வந்தாலே போதும், கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை உருண்டையாக அழகாக கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து உருட்டிட்டு அது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதான். லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையுமே கோல்டன் கலரில் வரும். இல்லாட்டினா ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாத மாதிரி இருக்கும். அதை வெளியில் எடுத்து வச்சுட்டு ஜீரா சூடாக இருக்கணும், ஆறிலாம் போயிருக்கக்கூடாது. நம்ம பொரிச்சு வச்ச ஜாமுன் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது அதில் சேர்த்துட்டு 2-3 மணி நேரம் கழித்து எடுத்தால் சூப்பராக இருக்கும்.